பதவிக்காக தான் வந்து நீங்க வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அதே போல அவருக்கு வந்து ஆதரவாகவும் பேசணும் இந்த நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு நீங்க எடுக்கிறீங்க தொண்டர்கள் மத்தியில வந்து நிறைய இந்த தொண்டர் மத்தியில இரட்டை நிலைப்பாடுன்னா என்ன தெரியுங்களா? நான் மீண்டும் சொல்வது 1988 வருடம் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவனை சேலம் 4 ரோட்டில் எங்க அப்பா காட்டுறாரு. 100 கார்ல போறாரு. போகும்பொழுது ஒரு எல்லாத்தையும் பார்த்து கையாட்டும் பொழுது ஐயா என்ன பார்த்து கையாட்ட மாதிரி இருந்துச்சு. அப்ப என் மனசு சொல்லிச்சு, இந்த தலைவர் மாபெரும் தலைவர், நம்ம அருள்னு பேர் சொல்லி கூப்பிடணுமே ஒரு ஏக்கம், ஒரு ஆசை. அந்த ஆசையை 91 நிறைவேற்றிட்டோம். ஒரு சேலத்தில் மாநில மாணவருடைய மாநாடு போட்டோம். அதுல வந்து ஐயா வந்து என்னை பார்த்து பேசிட்டாங்க. அன்னைக்கே அந்த எண்ணம் ஆசை நிறைவேற்றுறது. அதுக்கு பின்னாடி பல பதவிகள் பல பொறுப்புகளை தந்த ஒரு மகத்தான தலைவர் இவரை விட்டுட்டு நான் வேற யாராச்சும் ஒரு தலைவரை தேடினால் நான் இரட்டை வேடம் போடுவதாக அர்த்தம். என்றைக்கு 1988 வருடம் யாரை தலைவராக ஏற்றானோ அவர் வழியிலே என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். ஐயா அவர்களை தொடர்ந்து எனக்கு தலைவர் எங்க சின்னையா தான், அண்ணன் அன்புமணி அவர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு முறை சொல்ல 100 முறை சொல்ல 1000 முறை இல்ல 1,00,000 முறை சொன்னாலும் மருத்துவர் ஐயா அவருடைய பின்பற்றி என்னுடைய தலைவர் எங்க அண்ணன் சின்னையா அன்புமணி ராமதாஸ் தான். அதையும் நான் சொன்ன நேத்து, அவர் என்னை வைத்துக் கொண்டால் உடனிருந்து பொறுப்பாளராக பணியாற்றுவேன். இல்லாவிட்டால் எங்க சின்னையா அண்ணன் அன்புமணியினுடைய ஆதரவாளராக தொண்டனாக இருந்து அவருக்கு ஆதரவாக பணி செய்வேன். ஏங்க ஐயா தான், ஐயாவை தொடர்ந்து ஐயா காட்டுகிற வழியிலே வேற யாரை நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர் நான் கேட்கறேங்க, நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்றீங்க. யார் கட்சி விட்டு போறா? எங்கேயுமே யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. இப்ப வந்து அப்படியே ஒரு மாதம் ஆச்சு, சரி நம்ம ஐயாவை பார்க்கலான்னு எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. நன்றி, வணக்கம். ஒரு அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இணைந்து விட்டு கட்சி அன்புமணியை வந்துவிட்டு அருள் நீ எனக்கு எதிராக செயல்பட்ட, நீ கட்சியிலிருந்து வெளியே போக சொன்னா போயிருவீங்களா, செயல்படுவீங்களா? கட்சியை விட்டு வெளியே போகணும் அவரு சொல்ல மாட்டாரு. அப்படியே சொன்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவனாக தொடர்ந்து என்னுடைய பணி என் உயிருள்ளவரை தொடர்ந்து கொண்டு இருக்கு. அது எந்த மாற்றம் இல்லை. இன்னொரு தலைவரை என் வாழ்க்கையில தேடவே மாட்டேன். எனக்கு ஒரே தலைவர் ஐயா, அதற்கு அடுத்தபடியாக நான் அன்புமணி ராமதாஸ் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.